புத்திசாலியான நரி. முன்னொரு காலத்தில் காட்டில் புத்திசாலியான ஒரு நரி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது யானையின் மாமிசம் உட்கொள்ளும் ஆவலில் நரி யானையின் உடல் பக்கம் சென்று தன்னுடைய பற்களால் அதை கடித்து தின்பதற்கு ஆசைப்பட்டது. ஆனால் யானையின் சருமம் மிகவும் கடினமாக இருந்தது. நரி பலமுறை முயற்சி செய்தும் மாமிசம் கிடைக்கவில்லை. போன நரி யானையின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரம் ஒரு சிங்கம் அந்த வழியே வருவதை நரி பார்த்தது. அந்த சிங்கத்தினிடம் மிக பவ்யமாக சொன்னது, மரியாதைக்குரிய ராஜாவே, நான் உனக்காகத்தான் இந்த இறந்து போன யானையின் உடலை பாதுகாப்பா வச்சிருக்கேன். தயவு செஞ்சு சாப்பிடுங்க. சிங்கம் கர்ஜித்தது. நான் மற்ற மிருகங்களால் கொல்லப்பட்ட இரையை சாப்பிடுவதில்லை. உனக்கு இந்த விஷயம் தெரியும் என்று நினைக்கிறேன். வழியை விடு. இப்படி பேசி சிங்கம் சென்று விட்டது. சிங்கம் இறந்து போன யானையின் உடலை உட்கொள்ளாமல் போனதில் நரிக்கு சந்தோஷம்தான். என்றாலும் யானையின் சருமத்தை பிளந்து மாமிசத்தை எப்படி சாப்பிடுவது என்று ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. சிறிது நேரம் சென்றதும் ஓர் புலி கர்ஜித்துக் கொண்டே வந்தது. அது அபாயம் என்று உணர்ந்த நரி, இந்த புலி கட்டாயமாக யானையின் மாமிசத்தை சாப்பிடும் ஆவலில் இருக்கும். புலி பக்கத்தில் வந்ததும் அவசர குரலில் நரி பேசியது. சிங்கராஜாவின் வேட்டை பிராணியை தான் நான் காவல் காக்கிறேன். அவர் குளிப்பதற்கு சென்றிருக்கிறார். போகும் முன்பு அவர் சொன்னது, ஏதாவது புலிகிளி இந்த பக்கம் வந்தா என்னிடம் சொல்லு. இந்த காட்டில் உள்ள புலிகளை எல்லாம் கொன்று விடுவதாக சபதம் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த நிமிடம் புலி அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. சற்று நேரத்தில் ஒரு சிறுத்தை அந்த பக்கம் வந்தது. அந்த புத்திசாலியான நரிக்கு தெரிந்தது சிறுத்தையின் கூர்மையான பற்கள் தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று. அதற்காக நரி ஒரு பொன் சிரிப்போடு சிறுத்தையை வரவேற்றது. வா வா நண்பனே வா, ரொம்ப நாட்களுக்கு பிறகு உன்னை சந்திக்கிறேனே. நீ ஏன் பசியால வாடி இருக்கிற? இந்த இறந்து போன யானையின் உடல்ல இருந்து கொஞ்சம் மாமிசத்தை நீயே சாப்பிடு. சிங்கத்துக்காகத்தான் நான் இதை காவல் காக்கிறேன். சிங்கம் குளிக்க போயிருக்கு, பயப்படாத, சாப்பிடு. ஐயோ, நான் எப்படி சிங்கத்தின் இரையை சாப்பிடுவது? சிங்கம் பார்த்து விட்டால் என்னை கொன்று விடுமப்பா. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் ஜாகிரதையா தான் காவல் இருக்கேன். சிங்கம் வரும்போது குரல் கொடுக்கிற, உனக்கு சிரமம் இல்லாம ஓடிடலாம். பசியால் வாடிய சிறுத்தையும் அதற்கு ஒத்துக்கொண்டது. நரியிடம் இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி சொல்லியது. நரியும் சிறுத்தையை கவனித்துக் கொண்டே இருந்தது. சிறுத்தை யானையின் சருமத்தை பிய்த்து கீறுவதில் மும்மரமாக ஈடுபட்டது. சிறுத்தை யானையின் சருமத்தை கிழித்ததும் நரி கூச்சலிட்டது. சிங்கம் வருது, ஜாக்கிரதை. அடுத்த நிமிடம் சிறுத்தை அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. உள்ள நரிக்கு ஒரே மகிழ்ச்சி. சிரித்துக் கொண்டே நல்ல ருசியான உணவை தனியாக சாப்பிட்டது. நீதி அறிவே சிறந்த ஆயுதம். காகமும் பாம்பும். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் உள்ள உயரமான மரத்தின் கிளையில் ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் கீழ் ஒரு புற்றில் பாம்பு ஒன்றும் பசித்து வந்தது. ஒரு நாள் பசியினால் வாடிய காகம் உணவை தேடி வெளியில் பறந்து சென்றது. அந்த நேரத்தில் பாம்பு மெதுவாக மரத்தின் மீது ஊர்ந்து ஊர்ந்து காகத்தின் கூட்டின் பக்கம் சென்றது. காகத்தின் முட்டைகள் பார்த்து அதன் நாக்கில் தண்ணீர் ஊறியது. சில மணி நேரத்துக்கு பிறகு காகம் தன் கூட்டை நோக்கி திரும்பி வந்தது. அந்த முட்டைகளை யாரோ சாப்பிட்டிருப்பதை தெரிந்து காகத்திற்கு ஒரே துக்கம். யார் அந்த முட்டைகளை சாப்பிட்டிருப்பார்கள் என்று யோசித்தது காகம். குற்றவாளியை பிடிக்க காகம் ஒரு திட்டமிட்டது. இரண்டாவது முறையாக காகம் முட்டையை இட்டது. அந்த தடவை காகம் வெளியில் எங்கு செல்லாமல் முட்டைகளை யார் சாப்பிடுகிறார்கள் என்று கண்டுபிடிக்க முற்பட்டது. மதியம் பாம்பிற்கு தன் புற்றிலிருந்து வெளியே வந்து மரத்தின் மேல் ஊர்ந்து ஊர்ந்து சென்று முட்டைகளின் அருகில் சென்று முட்டைகளை சாப்பிட்டது. இதை கண்ட காகத்திற்கு ஒரே அதிர்ச்சி. அது மறைந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளியே வந்தது. எந்த தைரியத்துல நீ இப்படி செய்கிறாய்? யாரது? காகமா? நீ இங்கதான் இருக்கியா? ஏய், நீ எப்படி முட்டைகளை சாப்பிடலாம்? உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வெக்கப்படணும்? எனக்கு பசிச்சா நான் உன் முட்டைகளை சாப்பிடுவேன், அவ்வளவுதான். இந்த தவறை திரும்ப செய்யாத, நான் உன்னை கொன்னுடுவேன். நீ என்ன வேணுமானோ செஞ்சுக்கோ, எனக்கு கவலை இல்லை. காகம் தன் நண்பன் நரி வருவதை பார்த்தது.
காகம் மரத்திலிருந்து கீழே பறந்து வந்து நரியிடம் ஓ என்று அழுதது. ஏய், என்ன ஆச்சு? ஏன் அழற? ஒரு பாம்பு தந்திரமா என் முட்டைகளை சாப்பிட்டு விட்டுச்சு. இந்த பாம்பு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனா எனக்கு ஒன்னும் செய்ய முடியல. எனக்கு நீயாவது உதவி செய்ய. ஏய் நண்பா, கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ எப்படி எனக்கு உதவ முடியும்? முடியும் நண்பா, என்னிடம் ஒரு திட்டம் இருக்கு, கேள், அழாத. சரி சரி சொல்லு. ஏய் பெரிய நண்பனே, கேளுப்பா. நீ நமது ராஜகுமாரி குளிக்கும் நதி பக்கமா போ. அவ குளிக்க வருவதுக்கு முன்னால தன்னுடைய முத்து மாலைய கட்டி நதிக்கரையில வைப்பா. அந்த நேரத்துல நீ அந்த முத்து மாலையை எடுத்துட்டு வந்து பாம்பின் புட்டுல போட்டுடு. அந்த மாலையை எடுத்து பாம்பின் புத்தில போட்டு விட்டா என்ன ஆகும்? நான் சொல்வதை கேளு, அப்புறம் பாரு என்ன ஆகும்னு. காகம் ராஜகுமாரி குளிக்கும் இடத்தை பறந்து சென்று முத்து மாலையை எடுத்தது. அதை பார்த்த ராஜகுமாரி கூச்சலிட்டு அடியாள்களை அழைத்தாள். அடியாள்களும் அந்த காகம் சென்ற வழியே பின்தொடர்ந்தனர். காகம் மாலையை பாம்பின் புற்றுக்குள் போட்டுவிட்டு பறந்து சென்றது. என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பாம்பு கழுத்தில் இருந்த மாலையுடன் புற்றின் வெளியே எட்டி பார்த்தது. இதை பார்த்த ராஜகுமாரியின் அடியாட்கள் பாம்பை அடித்து கொன்று அந்த மாலையை எடுத்துச் சென்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த காகம் தன் துக்கத்தை மறந்து நரியிடம் மனமு வந்து நன்றி சொல்லியது. பிறகு அந்த காகம் ஒரு கவலையும் இல்லாமல் முட்டையிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. நீதி, கஷ்டம் வரும்போதுதான் நண்பர். முட்டாள் கழுதை. ஒரு நாள் காட்டின் ராஜாவான சிங்கம் ஒரு யானையுடன் சண்டையிட்டது. சண்டையில் பலமாக அடிபட்ட சிங்கம் வலியால் துடித்தது. வலியால் வேட்டையாடவும் முடியவில்லை, மிகுந்த பசியாகவும் இருந்தது. சிங்கத்தின் மந்திரியான நரியும் பசியுடன் தவித்தது. நரி ஒரு நாள் கூறியது, மதிப்புக்குரிய ராஜாவே, நாம 2 பேரும் பசியால ரொம்ப கஷ்டமா இருக்கோம். உங்களுக்கோ இன்னும் சில நாட்களுக்கு வேட்டைக்கு போக முடியாது. இந்த நிலை நடிச்சா நாம 2 பேரும் பசியால இறந்து போயிடுவோம். மந்திரியே, அடிப்பட்ட என் காலை வச்சு கொண்டு நான் என்ன வேட்டைக்கு போவது? நீ ஒரு காரியம் செய். ஏதாவது ஒரு மிருகத்தை இங்க அழைச்சிட்டு வா, நான் அதை கொன்னுடுறேன். நாம 2 பேரும் திருப்தியா சாப்பிடலாம். நான் என்னால முடிந்த மட்டும் முயற்சிக்கிறேன் ராஜா. நரி அவ்விடமிருந்து சென்றது. வழியில் ஒரு கொழு கொழு கழுதையை பார்த்து நரிக்கு ஒரே சந்தோஷம். ஏ நண்பா, நீ எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட. ஆமாப்பா, என் எஜமா என்கிட்ட அளவு மீறி வேலையை வாங்கிக்கிறான். சாப்பாடு மட்டும் கொடுக்கறதே இல்லப்பா. அதனாலதான் ரொம்ப களைப்பா இருக்குது. ஏய் நண்பா, நான் உன் நிலை கண்டு ரொம்ப வருந்துறேன். நீ ஏன் என் கூட வரக்கூடாது? எங்க ராஜா சிங்கம் ரொம்ப நல்லவரு, கருணை உள்ளம் படைச்சவரு. ராஜாவின் அவையில மந்திரி வேலை காலி ஆகுது. நீ அங்க வந்து வேலைக்கு தகுதியானவன் தான். நீ வா வா, நான் சேர்த்து விடுறேன். நிஜமாவா? நான் கிராமத்து வீட்டு பிராணி, காட்டுல உள்ள மிருகம் கிட்ட மத்தியில எப்படி வாழறது? அத பத்தி நீ கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன், வா. சூழ்ச்சிக்கார நரியின் வார்த்தைகளை அந்த முட்டாள் கழுதையும் நம்பியது. நரியுடன் காட்டுக்குள் சிங்கத்திடம் சென்றது. பசியில் துடித்துக் கொண்டிருந்த சிங்கம் அந்த கொழு கொழு கழுதையை பார்த்ததும் தன்னிலை மறந்து தாவியது. ஆனால் கழுதையை பிடிக்க முடியவில்லை. அவசரப்பட்டு விட்டது. பயந்து போன கழுதை அங்கிருந்து ஓடிவிட்டது. சிங்கத்தின் அவசர புத்தியால் அவர்களுக்கு இரை கிடைக்கவில்லை. நரிக்கு சங்கடமாக போய்விட்டது. சிங்கமும் அதன் அவசர புத்தியை எண்ணி வருந்தியது. அதே கழுதையும் மறுபடியும் அழைத்து வருமாறு நரியிடம் சிங்கம் கூறியது. நரியும் அந்த கழுதையை தேடிச் சென்றது. கழுதையை கண்ட நரி அதிசயத்துடன் கேட்டது, ஓ நண்பா, நீ ஏன் அப்படி ஓடிட்ட? உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல அந்த சிங்கம் உன்னை வரவேற்பதற்கு தாயா தாவிச்சு. கழுதை மறுபடியும் ஏமாந்து சிங்கத்தை பார்த்து பேசுவதற்காக மீண்டும் நரியுடன் சென்றது. இந்த முறை சிங்கம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து கழுதை அருகில் வந்த பிறகே சிங்கம் கழுதையை அடித்துக் கொண்டு தின்றது. நரியும் சிங்கமும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரித்தன. சிங்கராஜா சாப்பிட ஆரம்பித்ததும் நரி சொல்லியது, ராஜாவே, நீங்க ரொம்ப பசியோட இருக்கீங்க. இருந்தாலும் சாப்பிட முன்ன குளிக்க வேணாமா? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. சிங்கத்திற்கு நரி சொன்னது பிடித்திருந்தது. அது நதியை நோக்கி நடந்து சென்றது. சிங்கம் சென்றவுடன் நரி கழுதையின் மூளை பகுதியை தின்றுவிட்டது.
சிங்கம் குளித்துவிட்டு திரும்பி வந்து சாப்பிட துவங்கியது. கழுதையின் மூளையை தேடியது. ஏனென்றால் சிங்கத்திற்கு கழுதை மூளை என்றால் கொள்ளை பிரியம். ஏய், இந்த கழுதையோட மூளை எங்க? நரியே, நீ சாப்பிட்டுட்டியா? ஐயோ, இல்லவே இல்ல ராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. கழுதைக்கு மூளையே இல்லையே, அதனால தான் இந்த கழுதை 2வது வாட்டி உங்ககிட்ட வந்திருக்குது. சிங்கமும் யோசித்தது. உணவை சந்தோஷமாக சாப்பிட்டது. நீதி, எந்த சூழ்நிலையிலும் விரோதியின் முயலும் ஆமையும். ஒரு காட்டில் 3 நண்பர்கள், நரி, முயல், ஆமை நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஓர் நாள் அவர்கள் ஓரிடத்தில் சந்திப்பதற்காக திட்டமிட்டிருந்தனர். அதன்படி நரியும் முயலும் ஆமை வருவதற்கு முன்பே வந்து சேர்ந்தார்கள். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு ஆமை மெதுவாக வந்து சேர்ந்தது. முயல் ஏளனமாக சிரித்துவிட்டு ஆமையிடம் கூறியது, நீ ரொம்ப சோம்பேறி, நீ என்ன மாதிரி சீக்கிரமா ஓட முடியாது. முயலின் பேச்சு நரிக்கு பிடிக்கவே இல்லை. இது மாதிரி நீ பேசாத. நீ ஆமையோட போட்டி போட்டா உன்னால ஜெயிக்க முடியாது, தெரியுமா? என்ன போட்டி? சரி, நாம ஒண்ணு செய்யலாமா? நான் உங்க 2 பேருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்துறேன். யார முதல்ல வரீங்கன்னு பாத்துடலாம். ஆமையும் முயலும் சம்மதம் தெரிவித்தது. ஓட்டப்பந்தயம் தொடங்க ஒரு இடமும் முடிக்க ஒரு இடமும் தேர்ந்தெடுத்தார்கள். பந்தயம் ஆரம்பித்து விட்டது. முயல் ரொம்ப வேகமாக ஓடியது. ஆமை மெதுவாக சென்று கொண்டே இருந்தது. முயல் அவசரத்தில் படு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆமையோ ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் மெதுவாக ஒய்யாரமாக அசைந்து அசைந்து ஓடியது. வேகமாக ஓடிய முயலோ சிறிது தூரம் ஓடிய பின் களைத்து போய்விட்டது. திரும்பி பார்த்த முயலின் கண்களில் ஆமை தென்படவே இல்லை. அதனால் முயல் நினைத்தது, அவனால என்ன ஜெயிக்க முடியாது என்று நினைத்து கொஞ்ச நேரம் ஓடிய முயல் ஒரு பெரிய மரத்தின் கீழ் படுத்து உறங்கியது. கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு ஆமை மெதுவாக முயல் தூங்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தது. முயல் ஆழ்ந்து உறங்குவதை அறிந்த ஆமை மெதுவாக தடையேதும் இல்லாமல் ஓட்டப்பந்தையை முடிக்கும் இடத்தை நோக்கி மெதுவாக அசைந்து சென்றது. கடைசியாக ஆமை மெதுவாக வந்தாலும் வெற்றி இலக்கை அழகாக கடந்தது. ஆமை வெற்றி பெற்றதை மற்ற பிராணிகள் சந்தோஷமாக குதூகலமாக பாராட்டி மகிழ்ந்தன. ஆமையே, கடைசியில முயலையே ஜெயிச்சிட்டியே. முயல் எங்க? வெகு நேரத்திற்கு பிறகு உறக்கம் கலைந்த முயல் அழகாக திரும்பி பார்த்தது. ஆஹா, இந்த சோம்பேறி ஆமை இன்னும் அந்த இடத்தில் அடையவில்லை என்று எண்ணி, நான் தான் வெற்றி பெறுவேன் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை என்று கூறிக்கொண்டே முயல் அந்த இலக்கை நோக்கி ஓடியது. வெற்றி பெறும் கோட்டில் இதுவரை நடக்காத அதிசயம் அந்த முயலுக்கு காத்திருந்தது. ஆமை முன்கூட்டியே அந்த இடத்திற்கு வந்துவிட்டது. முயலுக்கு ஒரே வெட்கமாகி போய்விட்டது. எப்பொழுதும் தற்பெருமை கூறிக்கொண்டிருக்கும் முயலிடம் அந்த நரி கூறியது, முட்டாள் முயலே, உன்னுடைய கர்வம் குறிக்கோளை அடைய விடாம உன்னை தடுத்துருச்சு பாத்தியா? மெதுவா நடக்கிற ஆமை அயராம நடந்து சரியான நேரத்துல வந்து சேர்ந்து வெற்றி பெற்றுருச்சு. இனிமேலாவது ஒருவனுடைய பலத்தை பற்றி தப்பு கணக்கு போடாத, தெரிஞ்சுதா? நீதி, மெதுவாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் பலசாலியான யானை. குருவி தம்பதிகள் ஒரு நாவல் பழ மரத்தில் வாழ்ந்து வந்தனர். நல்ல அழகாக கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அம்மா குருவி முட்டை போட்டது. குருவி தம்பதிகளுக்கு ஒரே குஷி. முட்டையிலிருந்து குழந்தைகள் வெளியில் வரும் தினத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தன. ஓர் நாள் மிக பலசாலியான யானை ஒன்று அந்த நாவல் பழ மரத்தின் கீழ் வந்து சேர்ந்தது. மரத்தின் இலைகளை தின்பதற்கு யானைக்கு ஆசை வந்தது. அதற்காக யானை தன்னுடைய துதுக்கியால் உயரத்தில் இருந்த மரக்கிளையை பிடிக்க முற்பட்டது. குருவிகள் அதை பார்த்து பயத்தினால் கூச்சலிட்டன. பலசாலி யானையே, இந்த கிளைய மட்டும் விட்டுடு, தயவு செஞ்சு ஒன்னும் பண்ணாத. நாங்கெல்லாம் இந்த மரக்கிளையில தான் கூடி வச்சிருக்கோம், முட்டை போச்சிருக்கோம். குழந்தைகள் வெளியே வரையா காய்ச்சின்னு இருக்கோம்யா. என்ன கொன்னும் பண்ணிடாத, முட்டை உடைஞ்சு எங்க குட்டிலாம் செச்சு போயிடும்.
ஆணவம் மிகுந்த யானை குருவிகளின் பேச்சை கேட்கவே இல்லை. உங்க முட்டைகள் உடைந்தா எனக்கு என்ன? சாப்பிட இந்த இலைகள் தான் எனக்கு தேவை. இப்படி சொன்ன யானை மரக்கிளைகளை உடைத்தது. கூடுகள் கீழே விழுந்தது, முட்டைகளும் உடைந்தன. அந்த இரக்கமற்ற யானையோ இலைகளை சாப்பிட்டு விட்டு சென்று விட்டது. குருவி தம்பதிகளுக்கு பழிவாங்கும் எண்ணம் தோன்றியது. கோபத்தால் துடித்தன. குருவி தம்பதிகள் தனது நண்பர்களிடம் சென்றது. குருவி தம்பதிகள் தனது நண்பர்களிடம், அந்த மதம் படித்த யானை எங்க முட்டைகள் எல்லாம் உடைச்சிருச்சு. நாங்க எங்க குழந்தைகள் எல்லாம் இழந்துட்டோம். யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். காகம் தம்பதிகளும் தவக்களையும் எறும்பும் குருவிகளும் ஆறுதல் கூறின. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். அடுத்த நாள் குருவிகளும் மற்ற சிறு மிருகங்களும் யானை இருக்கும் இடம் நோக்கி சென்றன. யானை பார்த்தவுடன் அவர்கள் யானையை இம்சை செய்ய துவங்கின. எறும்பும் அவசர அவசரமாக யானையின் காதில் புகுந்து நொய் என்று சத்தம் போட்டது. தொடர்ந்து அந்த சத்தத்தை போட்டுக்கொண்டே இருந்தது எறும்பு. சத்தம் தாங்க முடியாமல் யானை தலை சுற்றி கீழே விழுந்தது. காகம் தம்பதிகளுக்கு யானை மேல் பாய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. மரத்தில் மேல் அமர்ந்திருந்த காகம் இரண்டும் கீழே வந்து யானையின் 2 கண்களையும் குத்தி குத்தி யானையை குருடாக்கி விட்டது. யானை வலியால் துடித்து ஓ என்று அழுதது. திடீர் தாக்குதலில் திக்குமுக்காடி போன யானையின் வாயும் தொண்டையும் வறண்டு போயிற்று. தண்ணீரை நோக்கி செல்ல ஆசைப்பட்டது. ஆனால் கண்கள் தெரியாததால் திக்கு தெரியாமல் தவித்தது. இப்பொழுது தவளை நண்பர்களின் வாய்ப்பு வந்தது. தவக்களை பெரிய பள்ளத்தில் பக்கம் சென்று சத்தமாக குரல் எழுப்பியது. கண் தெரியாத யானையோ அந்த சத்தம் கேட்டதும் அந்த பக்கம் குளம் இருக்கிறது என்று எண்ணி குரல் கேட்ட திசையை நோக்கியே சென்று கொண்டிருந்தது. யானை பெரிய பள்ளத்தில் விழுந்து இறந்து விட்டது. ஆக குருவி தம்பதிகளும் அவர் நண்பர்களும் மிக பலசாலியான யானைக்கு தனது புத்திசாலித்தனத்தால் ஒரு பாடம் கொடுத்தது. நீதி தைரியத்தை விட புத்திசாலித்தனம் பெரிய தியாகம். ஒரு நாள் குரங்குகளின் ராஜா தன் பிரஜைகளை அழைத்தது. நண்பர்களே, நாம ரொம்ப நாளா சந்தோஷமா மாமரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் ஏதாவது தொந்தரவு வருமானு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராஜா, ஏன் ராஜா அப்படி உங்களுக்கு ஒரு பயம் வருது? மனிதர்கள் இன்னும் மாம்பழத்தை சாப்பிட்டதில்ல. அவர்கள் மாம்பழத்தோட ருசி தெரிஞ்சிட்டதுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆபத்தா முடியும். ராஜாவே, அதற்கு நாம என்ன செய்யணும்? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அதாவது ஒரு மாம்பழம் கூட நதியில விழாம நாம ஜாக்கிரதையா இருக்க வேணும். ஒரு பெரிய காட்டில் குரங்கு கூட்டம் ஒன்று வசித்து வந்தது. குரங்குகள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தன. தங்களுடைய நல்ல குணமுள்ள ராஜாவினால் அவர்கள் வெகு சந்தோஷமாகவே இருந்தார்கள். ரொம்ப சிரத்தையாக இருந்தும் ஒரு மாம்பழம் தண்ணீரில் விழுந்துவிட்டது. மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு மீனவனின் வலையில் அந்த மாம்பழம் சிக்கியது. ஆஹா, இது என்னது? சரி சரி, எல்லார்கிட்டையும் கொண்டு போய் காமிக்கலாம். மீனவன் அந்த மாம்பழத்தை தன் நண்பனிடம் காண்பித்தான். இத பாரு, மீன் பிடிக்கும் போது இந்த அதிசயமான பழம் கிடைச்சது. பார்த்தால ரொம்ப ருசியா இருக்குன்னு தோணுது. இது என்ன பழம்? நான் பார்த்ததே இல்லையே. இதை நம்ம ராஜா கிட்ட எடுத்துன்னு போய் காமிப்போம் பாபா. அத போய் காமிக்கலாம், வா வா. மீனவன் ராஜாவின் அரண்மனை நோக்கி சென்றான். மரியாதை குறைய ராஜாவே, இந்த பழம் மீன் பிடிக்கும் போது கிடைச்சது. மந்திரியே, இது என்ன பழம்? இது ஒரு ருசியான பழம் ராஜா. அருமையான பழம் ராஜா. இந்த மாம்பழம் எங்க விளையுது? நடு காட்டுல விளையுது ராஜா. அப்படியா? நாம நாளைக்கு அந்த காட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். தயார் செய்யுங்கள் எல்லாத்தையும். ஆகட்டும் ராஜா. மறுநாள் காலை ராஜா தன்னுடைய படையுடன் அந்த காட்டுக்குள் பயணம் செய்தார். அவர்கள் காடு வந்து சேர்ந்தார்கள். குரங்குகளுக்கு ஒரே அதிர்ச்சி. அதிர்ச்சியில் குரங்குகள் இங்கும் அங்கும் ஓடி சென்று ஓ என்று சத்தம் போட்டன. என்ன சத்தம் அங்க? குரங்குகள் தான் ராஜா. அப்படியா? மாம்பழத்துடன் குரங்கு மாமிசமும் சாப்பிடலாமா? சபாஷ். குரங்குகள் ஒரேடியாக அதிர்ந்து போயின. காவலர்கள் குரங்குகளை வேட்டையாட ஆரம்பித்தனர். ஐயோ, நாமெல்லாம் மாட்டிக்கிட்டோமே. ஏன் இந்த பதட்டம்? நான் ஒரு வழி காட்டுறேன். நான் சொல்றபடி நீங்களும் செயல்பட வேணும். நீங்க எல்லாரும் அந்த ஆலமரத்தின் பக்கம் செல்லுங்க. நாம் நதியில அக்கறைக்கு சென்று விட்டால் உயிர் தப்பிச்சிடலாம். இப்போ நீங்க ஒரு நீளமான பலமான வள்ளிக்கொடியை எடுங்க. அதுவும் ஒரு முனையை இந்த ஆலமரத்துல கட்டுங்க. இன்னொரு முனையை என்னிடம் கொடுங்க.
இப்பொழுது நீங்கள்லாம் நான் சொல்றபடி செயல்பட வேண்டும். நான் இந்த நதியை தாண்டி அக்கறையில உள்ள ஆலமரத்தின் பக்கம் தாவி செல்றேன். நீங்க ஒவ்வொருவரா வள்ளிக்கொடியை பிடித்து கொண்டு நதியை தாண்டி அக்கறைக்கு வந்துடுங்க. குரங்குகள் ராஜா வள்ளிக்கொடியை தன் இடுப்பில் கட்டியது. குரங்குகள் ராஜா நதியை தாண்டியது. ஆனால் வள்ளிக்கொடியின் நீளம் குறைந்து விட்டதால் குரங்கு ராஜா நதியை தாண்டி குதித்த பொழுதும் அக்கறையில் உள்ள ஆலமரத்தின் கிளைகளை எட்டவில்லை. அதனால் அது மரத்தின் ஒரு கிளையை இழுத்து பிடித்து கிளையுடன் தன்னையே சேர்த்து ஒரு பாலமாக அமைத்தது. குரங்குகளும் ஒவ்வொன்றாக அக்கறைக்கு சென்றன. எல்லா குரங்குகளும் இப்படி மறுகரைக்கு சென்று விட்டது. சீக்கிரவா நண்பா, என் கைகள்லாம் சோர்ந்து போது. எத்தனை நேரம் தான் நான் இப்படியே பிடிச்சு கொண்டு தொங்குவது? கடைசியாக தாண்டிய குரங்கு படும் மோசமானவன். அவனுக்கு ராஜாவிடம் பொறாமையாகவே இருந்தது. நான் ராஜா ஆவதற்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நான் அக்கறையில தாவியதுமே இவனை தண்ணியில தள்ளிடுறேன். அந்த மோசக்கார குரங்கு நதியை கடந்து செல்லும் போது ராஜாவின் மேல் குதித்தது. பலம் கொண்ட மட்டும் மோசக்கார குரங்கு ராஜாவை மிதித்து கொடூரமாக நதியில் தள்ளியது. குரங்குகள் அனைத்தும் மன வருத்தத்துடன் அந்த துஷ்ட செயலை பார்த்து கொண்டிருந்தன. குரங்குகள் ராஜாவுக்கு எவருமே உதவ முன் வரவில்லை. வள்ளிக்கொடி ஒடிந்து குரங்கினத்தின் ராஜா நதியில் விழுந்தது. குரங்குகள் ராஜா நதியில் விழுந்து பாறையின் மோதியது. நதியின் இக்கரையில் நின்றிருந்த ராஜா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். வாருங்கள், நான் அந்த குரங்கை காப்பாற்றலாம். நீ உன் உயிரை துச்சமா மதிச்சு உன் பிரஜைகளின் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். ஐயோ ராஜா, நான் அப்படி ஒன்னும் மகத்தான காரியம் செஞ்சிடல. என் கடமையத்தான் செஞ்சேன். நான் உன்னை என்னோட அழைத்து சென்று உனக்கு சிகிச்சை தரேன். உன்னை நான் காப்பாற்றுறேன். வேண்டாம் ராஜா, நான் இங்கேயே உயிர் விட்டுடுறேன். உனக்கு வலிக்கலையா? இவ்வளவு வேதனைப்படுறியே. எனக்கு வலி இல்ல, பரவாயில்ல. ஏனென்றால் என்னோட பிரஜைகள் பத்திரமா இருக்காங்க. அது எனக்கு போதும் ராஜா. இப்படி கூறிய குரங்குகளின் ராஜா சந்தோஷத்துடன் உயிர் விட்டது. நீதி சுயத்யா. பேசும் குகை. ஒரு நாள் சிங்கம் ஒன்று உணவு தேடி காட்டில் இங்கும் அங்கும் அலைந்தது. தனியாக ஒரு மிருகம் கூட கண்ணில் படவில்லையே என்று சோர்ந்தது. அது அதிர்ஷ்டவசமாக ஒரு இரையை கண்டது. இரையின் பின்னால் துரத்தி கொண்டு ஓடியது. அந்த இரையும் துரத்தி துரத்தி கிடைக்காமல் சிங்கம் ரொம்ப சோர்வடைந்தது. சிங்கத்திற்கு இரை கிடைக்காததால் நிராசையுடன் மெதுவாக காட்டில் நடந்து சென்றது. போகின்ற வழியில் ஒரு குகையை பார்த்தது. சிங்கம் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக அந்த குகைக்குள் சென்றது. ஏதாவது மிருகம் அந்த பக்கமாக வந்தால் அதை பிடித்து சாப்பிடலாம் என்று அந்த குகைக்குள் காத்து கிடந்தது. சிங்கம் குகையின் உள் சென்றதும் ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை. அந்த குகையின் உள்ளே ஏதாவது மிருகம் வராதா என்று ஏங்கி ஏங்கி ஆவலாக காத்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த குகையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நரி அவ்விடமாக திரும்பி வந்தது. குகையின் அருகில் சிங்கத்தின் கால் சுவடுகளை அந்த நரி பார்த்தது. அந்த கால் சுவடுகள் குகையில் உள் செல்வதை கவனித்தது. அட, இந்த கால் சுவடுகள் யாருடையது? சிங்கத்தோடதுதான் இருக்கும். நான் உள்ளே போனா அது என்ன கொன்னுடும். குகையில் சிங்கம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக நரி ஒரு திட்டமிட்டது. அதன்படி அந்த குகையில் சத்தம் போட்டு பேசியது. ஓ குகையே, ஓ குகையே. குகையிலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. ஓ குகையே, ஏ குகையே. அப்பொழுதும் குகையிலிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. உள்ளே யாராவது இருக்காங்களா? அதனால தான் நீ பேசலையா குகையே? ஒரு பதிலும் வரவில்லையே. நீ என்னுடன் பேசலன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன். உனக்கு தெரியாதா? குகையின் உள்ளிருந்த சிங்கம் நினைத்தது நரியிடம் குகை பேசுமோ என்று. அதனால் குகை மாதிரி தான் பேச திட்டமிட்டது. குகைதான் பேசுகிறது என்று ஏமாந்து நரி உள்ளே வரும். அப்போது அதை கொன்று சாப்பிடலாம் என்று நினைத்தது. சிங்கம் குரல் கொடுத்தது குகை போல். என் பிரிய நரியே, நான் உன்னோட விளையாடுறதுக்காகத்தான் பேசாம இருந்தேன். குகைக்குள்ள யாருமே இல்ல, தாராளமா நீ உள்ள வரலாம். குகை உள்ளிருந்து குரல் வந்தது. சிங்கத்தின் குரல் என்று நரிக்கு தெரிந்துவிட்டது. உஷாரான நரி பதில் பேசியது. ஏ முட்டாள் சிங்கமே, குகை உள்ளே வருவதற்காக நான் என்ன முட்டாளா? நீ என்ன கொன்னுடுவேன்னு எனக்கு தெரியும். வீணா காத்திருக்காம போயிடு முட்டாள் சிங்கமே.
இப்படி பேசிய பிறகு நரி ஓடி போய்விட்டது. ஏமாந்து போன முட்டாள் சிங்கத்திற்கு உணவு ஏதும் கிடைக்காமல் உறங்கியது. நீதி சிந்திய பாலை